சரி வா, நானே உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறேன். ஹெடி, ஜஸ்ட் மிஸ்ல எங்க அம்மாட்ட மாட்டிருப்பல. மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான், நம்மள துவச்சு தொங்க விட்டுருப்பாங்க. ஆமாண்டா, இந்த கருப்பாம்பூச்சி வேற வந்து என்ன உசுர வாங்கிருச்சுடா. ஏடி, கருப்பாம்பூச்சிக்கெல்லாம் மாடி பயப்படுவ? நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. டேய், எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பொம்பளைங்களா இருந்தாலும் கருப்பாம்பூச்சின்னா பயப்படதாண்டா செய்வாங்க. அது என்னமோ தெரியல, இந்த கருப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் பொண்ணுங்களோட வீக்னஸ். ஓஹோ, இதுதான் பொண்ணுங்களோட வீக்னஸா? இது தெரியாம இவ்ளோ நாளா வேற என்னென்னலாமோ கண்டுபிடிச்சிட்டு இருந்தனே. ஆஹா, அப்படியாங்க சார்? நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க பொண்ணுங்களோட வீக்னஸ? காலையில இருந்து நான் அதை பண்ணேன்டி, இதை பண்ணேன்டி, இது எப்படி இருந்துச்சு தெரியுமா, செம்மையா இருந்துச்சுடி அப்படின்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்புறம் அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி தெரியுமா, ஏதாவது போட்டோ அனுப்புனாங்கன்னா, வாவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, இந்த கலர் உனக்கு எவ்வளவு சூட் ஆகுது தெரியுமா, இதே கலர்ல நானும் ஒரு ஷர்ட் எடுக்கிறேன், நம்ம 2 பேரும் மேட்சிங்கா ஒரே இடத்துக்கு போட்டுட்டு போலாம் அப்படின்லாம் சொல்லி காக்கா பிடிக்கணும். அடப்பாவி, இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குன்ற மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு என்ன நல்லா பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நம்மளும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லவா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆஹா, அப்படியா? எங்க ஒன்னொன்னா எடுத்து விடு பாப்பா. இப்போ இந்த நிமிஷம் உனக்கு என்ன பிடிக்கும் நான் சொல்லிட்டா? நைட்டு 10 மணிக்கு மேல நல்ல ஒரு குளிரான இடத்துல சூடா டீ குடிக்க உனக்கு பிடிக்கும் தானே? என்னடி சத்தத்தை காணோம், சொல்லு. எப்படிடா, எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுது? எப்பயாவது ஒரு வாட்டி சொல்லிருப்படி, அதை மட்டும் அப்படியே கலெக்ட் பண்ணி நிம்மதின்ற ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓஹோ, இன்னும் சார் வேற யார் யாரோட ஃபோல்டர்லாம் தனித்தனியா சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொடி மென்டல். எனக்கு அப்படிலாம் எந்த ஆசையும் இல்லப்பா. சரி சொல்லு, பசங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும்ன்றத நான் சொல்லிட்டேன், பொண்ணுங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? பாத்துடா. டேய் எருமை, கொண்டு மணி தெரியாம ஓட்டுவியா? போட ஒழுங்கா. சார் சாரி சார், சாரி சார், பார்த்து பொறுமையா போ. ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன்டா. ஹே, பார்த்து உட்காரி, நைட் டைம்ல எல்லாம் தூங்கிட்டு வண்டி விட்டுறானுங்க போல. சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? பசங்க எப்படி இருந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கல, அதே மாதிரி பொண்ணுங்க எப்படி இருந்தா பசங்களுக்கு பிடிக்கும்னு நீ என்கிட்ட கேள்வி கேட்ட. ஆமால, சொல்லு. எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இருக்கே. என்னடி ஒரு மாதிரி இருக்குன்ற? நான் ஃப்ரீயா தானே உன்கிட்ட பேசினேன், நீயும் சொல்றீ. எப்படி சொல்றது, இப்ப நான் கூட வண்டியில வரல, அந்த மாதிரி பசங்களுக்கு பிடிக்கும். ஏடி, நீ இப்படி என் கூட வண்டியில வர மாதிரி பசங்களுக்கு பிடிக்குமா? இல்ல இல்ல, வண்டியில வரத மட்டும் சொல்லல. அது அது எப்படிடா சொல்றது, அது இப்போ நீ வண்டியில போகும்போது ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துச்சா? ஆமா. அவனை பார்த்து போடா நீ திட்டினியா? சடனா ஒரு பிரேக் போட்டியா? அட ஆமாடி. அப்போ நான் என்ன பண்ணேன்னு பாத்தியா? ஐயே, என்ன நீ இன்ஸ்டால்மெண்ட்ல பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஐயோ போடா, இதுக்கு மேலலாம் புரிய வைக்க முடியாது. ஹே, நான் மட்டும் தெளிவா சொன்னல, நீ மட்டும் என்னடி மூடி மறைச்சு பேசிட்டு இருக்க? ஒழுங்கா தெளிவா சொல்லு. தெளிவாவா? ஐயோ, உன் மேல கை வச்சிருக்கேன்டா, உன்னை புடிச்சிட்டேன், அததான் சொன்னேன். வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். கரெக்ட் தான். என்னது? ஒன்னும் இல்ல. டேய் சொல்லுடா. பொண்ணுங்க எப்படி இருந்தா பசங்களுக்கு பிடிக்கும்னு நீ தெரிஞ்சு வச்சிருக்கல, அது கரெக்ட் தான்னு சொன்னேன். நல்லா இருக்கு இல்லடி? எதுடா? இல்ல, இதுதான். அதான்டி நம்ம பேசிட்டு அப்படியே ஜாலியா போறது நல்லா இருக்குல்ல? ஆமா. ஏய், டீ கடை இருக்குடி, டீ குடிக்கிறியா? ஓகேடா. ஆமா, வீட்ல உன்னை தேட மாட்டாங்களாடி? யாரும் நைட்ல ரூம்குள்ளலாம் வந்து பார்க்க மாட்டாங்கடா. சரி ஓகேடி, டீ கடையில நிப்பாட்டுறேன், டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்ல கொண்டு போய் விட்டுடுறேன். ஓகே மச்சான். மச்சான், என்ன டீ? இஞ்சி டீ ஓகேவா? ஓகேடா. அண்ணா, இஞ்சி டீ ஒன்னு, லெமன் டீ ஒன்னு. சார், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பப்ஸ் எல்லாம் சூடா இருக்கு சார், வாங்கிக்கோங்க. அத்தராத்திரியில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு செரிக்க முடியாம புரண்டிட்டு இருக்கிறதுக்கா? வேணாம்ப்பா தம்பி, வேண்டவே வேணாம். சார், உங்களுக்கு வேணாம்,
ஆனா மேடம் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க சார். ஏன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பசங்க யார் சார் வாங்குறாங்க? பொண்ணுங்களுக்கு தான் பிடிக்குது. ஏய் சாரிடி, உன்னை கேட்காம வேணாம்னு சொல்லிட்டேன். உனக்கு இது வேணுமா? வாங்க வா. இல்லடா வேண்டாம். ஏன்னா சொல்லிட்டேங்கிறதுக்காக சொல்லாத. உனக்கு ஓகேனா சொல்லு, இப்பவே வாங்கி தரேன். இல்லடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும் தான். ஆனா நீ சொல்ற மாதிரி இந்த டைம்ல சாப்பிட்டுட்டு சரிக்காம கஷ்டப்படுறதுக்கா? டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். நல்லா தூங்கிடுவேன். அதுவும் இன்னைக்கு சொல்லவே வேணாம், நல்லாவே தூங்குவேன். நானும் தான். ஆனாலும் உனக்கு தைரியம்டி. மணி 10. இந்த டைம்ல வீட்ல தேடுவாங்கன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாம என்ன பார்க்க வந்துட்டல. என்ன தைரியத்துலடி வந்த? சத்தியமா தெரியலடா, எந்த தைரியத்துல வந்தேன்னு எனக்கே தெரியல. உனக்கு கால் பண்ணி நீ எடுக்கலன்னொன்னே எப்படியாவது உன்னை பார்த்துடணும், அது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. உன்னை பார்க்க வந்துட்டு உன்னை பார்த்துட்டேன். இப்போ நிம்மதியா இருப்பேன்ல? இல்லடி, ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக அந்த பையன் செவரேறி குதிச்சு பொண்ணோட ரூம்ல இருக்கிற ஜன்னல் எல்லாம் எட்டி பார்த்து பேசுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன், படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா எனக்காக நீ வந்த பாரு, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி. காலையிலனா கூட பரவாயில்ல, இந்த நைட்டுன்னு கூட பார்க்காம நான் போனை எடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக தேடி வந்துட்டல. எப்படி? எப்படின்னு தெரிலடா. உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னோடனே எனக்கு மனசெல்லாம் பதறிடுச்சு. உன்னை நல்ல நிலைமையில பார்த்துட்டா போதும், அது மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஏன் எதுக்கு எப்படின்லாம் ஒண்ணுமே யோசிக்க தோணல. நான் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டி. ஏண்டா? சொல்றேன் சும்மா. நானும் தான். ஏன்? நானும் சும்மா சொல்றேன். ஏய். ஐயோ நிம்மதி பாவம். நடந்த பிரச்சனையில, நடந்த குழப்பத்துல தூக்கம் கூட வந்துச்சா என்னன்னு தெரியல. சரியா கூட சாப்பிடல அவ. எழுப்பி சாப்பாடாவது கொடுக்கலாம். நிம்மதிமா, அம்மாடி நிம்மதி. நல்லா தூங்கிருப்பாளோ? இழுத்து போத்திட்டு தூங்குறாளே. நிம்மதி, நிம்மதி. என்னது இது? வெறும் தலைகாணி மட்டும்தான் இருக்கு. தலைகாணிய உள்ள வச்சு பெட்ஷீட்டை மேல போட்டுட்டு இவ எங்க போனா? இவ்வளவு நேரம் நம்ம கீழே தானே உட்காந்துருந்தோம். கீழேயும் வந்த மாதிரி தெரியல. மணி வர 11 ஆக போகுது. நிம்மதி இந்த ராத்திரியில. நிம்மதி பாத்ரூம்க்கு எதுவும் போயிருப்பாளா? நிம்மதி, நிம்மதி உள்ள இருக்கியாமா? பாத்ரூம்லயும் இல்லையே. இல்ல இல்ல, இந்த பெட்டை பார்த்தா என்னமோ பிளான் பண்ணி மறைச்சு வச்சுட்டு போன மாதிரில இருக்கு. நிம்மதி, டேய் துருவா, துருவா எங்க போனா இவ? ஒருவேளை அந்த ஆதித்யாவை பார்க்க போயிருப்பாளா? அவ மட்டும் அப்படி போயிருந்தா புள்ளையும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு வெட்டி போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். எந்த சாவகாசமும் வேணான்னு சொன்ன குடும்பத்துக்கு இவன் எதுக்கு பார்க்க போனோம்? அப்பா, டேய் துருவா, நிம்மதிய காணும்டா. என்னப்பா சொல்றீங்க? நிம்மதிய காணுமா? ஆமாண்டா, புள்ள பாவம் காலையில இருந்து சாப்பிடவே இல்லையே. சரி கொஞ்சமாவது சாப்பிட வைக்கலான்னு தாண்டா வந்தேன். ஆனா வந்து பார்த்தா இங்க நிம்மதிய காணும்டா. அப்பா, காலையில இருந்து ஒரு பிரச்சனை அது இதுன்னு இருந்துச்சுல, அதான் பக்கத்துல எங்கேயாவது மனசு சரியில்லைன்னு போயிருப்பா. இல்லடா, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆதித்யா போன் பண்ணாண்டா. நிம்மதிக்கா? ஆமா. நிம்மதிய நான் பேச விடல, நான் தான் போன் எடுத்து பேசினேன். அந்த குடிகார பையன் நிம்மதி கிட்ட நிம்மதி ஏதாவது பிரச்சனையாடி, ஏதாவது சொல்லிடின்னு ரொம்ப பேசிட்டு இருந்தான். உடனே நானும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நிம்மதிக்கு போன் பண்ண உனக்கு அவ்வளவுதானே. அதனால போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நீ நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இப்ப ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. வந்து பாக்குறேன், ஆளு காணோம். எனக்கு என்னவோ நிம்மதி ஆதித்யாவை தான் பார்க்க போயிருப்பாளோன்னு நினைக்கிறேன்டா. அப்பா, இந்த ராத்திரியிலையா? நான் வேற அவனை ரொம்ப திட்டல, அதான் பாக்கலான்னு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரிப்பா, அப்படியே இருந்தாலும் நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் நானும் வரேன். அப்பா இருங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏற்கனவே காலையில இருந்து ஒரே பிரச்சனை. நீங்க வீட்டுல இருங்க, நான் நிம்மதியை பார்த்துட்டுனா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிடா. சரி, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, நான் போய் தேடிட்டு வரேன். ஹலோ சார், என்னடி பார்த்துட்டே இருக்க? குடி. இல்லடா, அப்பா என்ன திட்டும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு. அதை நினைச்சாதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்னதுடி? நாளைக்கே கார்த்திக் வீட்ல போய் பேசணும்னு சொன்னாருடா. அதை நினைக்கும் போது பயமா இருக்கு. ஹே பயப்படாத, எனக்கும் அப்படி தாண்டி எங்க அம்மா சொன்னாங்க. நாளைக்கு காவ்யா வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்றாங்க. எனக்கும் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நம்ம 2 பேரும் அவசரப்பட்டு சில விஷயங்களை பண்ணி கடைசியில நம்ம 2 பேரும் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுதுடி. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோ? எனக்கும் அப்படிதாண்டா தோணுது. இப்போ சம்பந்தமே இல்லாம கார்த்திக்கும் காவ்யாவும் நம்மளோட விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்களே. இப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வரதுனே புரியலடா. நாளைக்கு எங்க வீட்லயும் கார்த்திக் வீட்ல போய் பேசணுங்கிறாங்க, உங்க வீட்லயும் காவ்யா வீட்ல போய் பேசணுங்கிறாங்க.
இது எங்க போய் முடிய போகுதுடா, பயமா இருக்குடா. சரிடி, அதை பத்தி ரொம்ப யோசிக்காத. மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோ, பாத்துக்கலாம். மச்சான், உங்க அண்ணன்டி. என்னடா சொல்ற? அண்ணனா? நிம்மதி